தேசிய மற்றும் மாகாண மட்டங்களில் அமைச்சகத்துடன் தொடர்புடைய விஷயங்கள் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எழுப்பிய பல்வேறு பிரச்சினைகள் குறித்து கவனம் செலுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் விசாரணைகள் நடத்தப்பட்டு எதிர்கால நடவடிக்கைகளுக்காக அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட உள்ளதாக பிரதமர் கூறியுள்ளார். இலங்கையில் பல அரசியல்வாதிகள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் விசாரணைக்கு அழைக்கப்படும் போது நோயாளிகளாக மாறுவதாக அமைச்சர் நளின் ஜெயதிச தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்றைய அமர்வில் உரையாற்றிய போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், சமீப காலத்தில் பல முன்னாள் அரசியல்வாதிகள் மற்றும் அவர்களுடைய உறவினர்கள் குற்றப்புலனாய்வு திணைக்களம், நிதி குற்றவியல் பிரிவு உள்ளிட்ட திணைக்களங்களுக்கு விசாரணைகளுக்காக அழைக்கப்படுகின்றார்கள். எனினும் விசாரணைகளுக்கு அழைக்கப்படுவதற்கு முன்னர் ஆரோக்கியமாக இருக்கும் அவர்கள் விசாரணை தொடர்பான அழைப்பு கிடைத்தவுடனே நோயாளிகளாக மாறிவிடுகின்றார்கள். எனவே சபையில் இருக்கும் பலர் உங்களுக்கு நெருங்கிய பலர் மற்றும் அன்பானவர்களை ஆரோக்கியமாக இருக்குமாறு கூறுங்கள். ஏனெனில் எதிர்வரும் நாட்களில் அவர்களில் பலர் விசாரணைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டியிருக்கும். அந்தந்த திணைக்களத்திலும் விசாரணைகள் நடத்தப்படுகின்றது. யாரும் அச்சப்பட வேண்டாம். அதிகமாக மேல் நீதிமன்றங்களும் ஸ்தாபிக்கப்பட்டு வருகின்றது. வழக்குகள் தாக்கல் செய்யப்படும் எந்தவொரு ஊழல்வாதிகளையும் அரசாங்கம் பாதுகாக்கப் போவதில்லை. உங்கள் நண்பர்களுக்கு கூறுங்கள். வருகை தந்து வாக்குமூலம் அளித்துவிட்டு செல்ல சொல்லுங்கள். இதன் மூலமாக சட்டம் சரியான முறையில் நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார்.